திமுக தோற்றதை ஜனநாயகத்தின் மக்கள் தீர்ப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் மு.க. ஸ்டாலின் அவர்களை அந்த தொகுதி மக்கள் தோற்கடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய வரலாற்று பிழை. பலமுறை முதல்வரை பார்த்திருக்கிறேன். கள்ளம் கபடமற்ற அந்த சிரித்த முகத்தை இந்த தோல்வியில் நான் எப்படி சென்று பார்ப்பேன்? சிறு குழந்தைக்கு விஷம் ஊட்டியது போல். தமிழர்களை, தமிழ்நாட்டை தொடர்ந்து பாதுகாத்து வடநாட்டு மதவாதிகளிடமிருந்து தமிழர்களின் உரிமையை மீட்டெடுத்த ஒரு போர் வீரனை, இன்னும் சொல்லப்போனால் வயதுக்கு மீறிய உழைப்பை பெற்ற அந்த செயல் வீரனை, தன் சொந்த வீட்டை விட கூடுதலாக கவனித்த செயலை விட கொளத்தூர் தொகுதியை கவனித்தார். இப்படிப்பட்ட நிலையில் அந்த தொகுதி மக்கள் அவரை தோற்கடித்தது என்பது நன்றி கெட்ட தனத்தின் அடையாளமாகவே பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தோல்வி அவருக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது என்றாலும், எவ்வளவு நன்றி நல்லது செய்தாலும் மக்கள் நம்மை சில நேரங்களில் வேண்டுமென்றே நிராகரிப்பார்கள் என்கின்ற நிலையில் புதிதாக அரசியலுக்கு அல்லது பொது சேவைக்கு வருபவர்கள் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் இது உருவாக்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் மக்கள் வரலாற்று பிழை செய்திருக்கிறார்கள். இதை வரலாற்றில் நிச்சயம் வரலாறு எழுதும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் அவர்களின் தோல்வியை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. சிறந்த முதல்வரை, நல்ல மனிதரை, தொகுதியின் உறுப்பினரை அந்த மக்கள் தோற்கடித்தது எங்கள் இதயங்களில் ஈட்டியை பாய்ச்சியது போல் உள்ளது. அதனால் அந்த காயங்கள் ஆறது சற்று காயங்களும் ரணங்களாக உள்ளது. நன்றியுள்ள மனிதர்கள் கூட்டத்தில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க, இறைவா நீ அருள் புரி என்று எப்பொழுதும் பிரார்த்திக்கிறோம்.